வணக்கம் நண்பர்களே. பொதுவா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இன்சூரன்ஸே போடுவோம். ஆனா இங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இன்சூரன்ஸ்க்காக கொடூரமா கொலை செஞ்ச சம்பவம் கடந்த வாரம் தமிழ்நாட்டுல 2 இடங்கள்ல நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டையைச் சேர்ந்தவர் கணேசன். இவருக்கு 56 வயசாகுது. அங்க இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல லேப் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு மோகன்ராஜ் மற்றும் ஹரிகரன் 2 பசங்க இருக்காங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா பொதட்டூர்பேட்டையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி கணேசன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரு. கணேசன் இறந்ததுக்கு அப்புறமா கணேசனுடைய ஃபேமிலி அவருடைய இன்சூரன்ஸை கிளைம் பண்றதுக்காக அப்ளை பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கணேசன் இறக்குறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கணேசன் வந்து அவருடைய ஃபேமிலிக்கு வந்து 11 இன்சூரன்ஸ் போடுறாரு. அதுல கணேசன் பேர்ல மட்டுமே 3 கோடி ரூபாய்க்கு மதிப்புல இன்சூரன்ஸ் போட்டதா சொல்லப்படுது. இந்த இன்சூரன்ஸ் தொகையும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்ட 6 மாசத்துல கணேசன் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுனால இவருடைய இறப்புல சந்தேகம் இருப்பதா இன்சூரன்ஸ் கம்பெனி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. தொடர்ந்து போலீஸ்காரங்க விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட விசாரணையில சில திடுக்கிடும் உண்மைகள் இப்போ வெளியே வந்திருக்கு. அதாவது கணேசனுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, மோகன்ராஜ் மற்றும் ஹரிஹரன், இவங்க 2 பேருக்குமே அதிகமான கடன் இருந்ததா சொல்லப்படுது. அதிகமான கடன் இருக்கிறதால அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். அதே மாதிரி அப்பா இறந்துட்டாருன்னா அவருடைய அரசு பணி வந்து நம்மள யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 2 பசங்களுமே சேர்ந்து அப்பாவை கொல்ல முடிவு செய்யறாங்க. கொல்ல திட்டமிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து நல்ல பாம்பை வாங்கிட்டு வந்து அவரை வந்து கடிக்க விடுறாங்க. ஆனா அதுல அதிர்ஷ்டவசமா கணேசன் வந்து சாகாம பிழைச்சுக்கிறாரு. மறுபடியும் என்ன பண்றாங்க, கட்டுவிரியான் பாம்பை இந்த முறை வாங்குறாங்க. கட்டுவிரியான் பாம்பை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ராத்திரி வந்து கணேசன் அவரோட வீட்டுல தனியா தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கழுத்துல விட்டு கடிக்க விடுறாங்க. கட்டுவிரியான் பாம்பு கடிச்சு கணேசன் இறந்ததுக்கு அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்பா வந்து பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன டிராமா பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கணேசன் வந்து இறந்து போயிட்டாருன்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மற்ற ப்ரொசீஜர்ஸ் அப்படி நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்பவும் போல இன்சூரன்ஸ் பணத்தை அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்றாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரியான டெத் கிளைம் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து அவங்க எப்படி இறந்தாங்கன்னு ஒரு விசாரணை நடத்தி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக தரமாட்டாங்க. அவங்க தான் இதில் சந்தேகம் இருப்பதா சந்தேகத்தை எழுப்பி போலீஸ்காரங்களை சொல்லி போலீஸ்காரங்க விசாரித்து இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்திருக்கு. அதாவது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு இழப்பு ஏற்படும் போது அதை ஈடு செய்யறதுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன உதவி தான். நம்ம நியாயமாவே அந்த ஆக்சிடென்ட் நமக்கு நடந்திருந்தாலுமே இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதை முழுக்க விசாரிக்காம நமக்கு அந்த பணத்தை தர மாட்டாங்க. அப்படின்னும் போது 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டுட்டு அது அவ்வளவு சீக்கிரமா இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம கொடுத்துருவாங்களா? அதை பத்தின ஒரு புரிதல் கூட இல்லாம பணத்தாசையில சொந்த அப்பாவே வந்து கொலை செய்ய முடிவெடுத்து பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க இந்த 2 பசங்க. இந்த சம்பவம் இன்சூரன்ஸ் பணத்தை வர வைக்கிறதுக்காக நடந்த ஒரு கொலைனா, இன்னொரு சம்பவம் வந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக நடந்திருக்கு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் பெரிய பள்ளிவாசல் ஓடை தெருவை சேர்ந்தவங்க சையத் அலி பாத்திமா. இவங்களுக்கு வயசு 35 ஆகுது. இவங்களுடைய கணவர் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி விபத்துல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு 18 வயசுல ஒரு பெண்ணும் 15 வயதுல ஒரு மகனும் இருக்காங்க. இந்த சூழல்ல இவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிவகாசியை சேர்ந்த அக்பர் அலி என்ற 48 வயதான ஒரு ஆணை வந்து 2வதா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் ஆன கொஞ்ச நாள் வந்து திருமண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாளே அக்பர் அலி சையத் அலி பாத்திமா கிட்ட அதிகமா சண்டை போட்டதா சொல்லப்படுது. இந்த ஒரு சூழல்ல முதல் கணவர் விபத்துல இறந்ததுனால அவருடைய இன்சூரன்ஸ் பணமான 11 லட்சம் பணம் வந்து வந்ததா சொல்லப்படுது. இந்த பணத்தை என்கிட்ட கொடுன்னு சையத் அலி பாத்திமா கிட்ட அக்பர் அலி வந்து சண்டை போட்டிருக்காரு. ஆனா சையத் அலி பாத்திமாவோ இது என்னோட பசங்களுக்கு போகணும், அதனால அவங்களுடைய வருங்காலத்துக்காக அவங்களுடைய பேர்ல நான் அக்கௌண்ட்ல போட்டு வைக்க போறேன் அப்படின்னு பணத்தை தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால 2 பேருக்கு இடையில சண்டை ஏற்படுது. இந்த சண்டையில அக்பர் அலி சையத் அலி பாத்திமாவை தாக்குறதா சொல்லப்படுது. இதனால சையத் அலி பாத்திமா சிவகாசி போலீஸ் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க. புகாரின் பேர்ல போலீஸ்காரங்க அக்பர் அலியை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா லேட்டர் வந்து அக்பர் அலி ஜாமீன்ல வெளியில வராரு. ஜாமீன்ல வெளியே வந்த அக்பர் அலி என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் விடிய காலையில சையத் அலி பாத்திமா, அவங்களுடைய 2 பசங்க, அவங்களுடைய முதல் கணவருடைய அம்மா, சையத் அலி பாத்திமாவுடைய மாமியார், இவங்க எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள போய் அவங்க தூங்கிட்டு இருந்த அவங்க மேல வந்து பெட்ரோலை ஊற்றி தீ வைக்கிறாரு. இந்த சம்பவத்துல அக்பர் அலி மேலையும் தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது. 5 பேருமே அலறாங்க. அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் வந்து பாக்குறாங்க. அக்பர் அலி அவருடைய மேல எழுந்து தீனால அவரே அங்கிருந்து ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சதா சொல்றாங்க. இப்போ அதுக்கப்புறமா ரெஸ்கியூ டீம் வந்து 5 பேரை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. 5 பேருக்குமே தீக்காயம் அதிகமா இருந்ததால அன்னைக்கு சாயங்காலமே முதல் கணவருடைய அம்மாவான சிக்கந்தர் பீவி மற்றும்
சையத் அலி பாத்திமா 2 பேருமே மரணம் அடைஞ்சிறாங்க. அடுத்த நாள் தீ வச்ச அக்பர் அலியும் தீக்காயத்தினால இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த 15 வயது மகனான ஃபரூக் இறந்து போயிட்டாரு. இப்போ வரைக்குமே அந்த 18 வயது பெண் மட்டும் சிகிச்சை இருக்கதா சொல்லப்படுது. நியாயமா பார்த்தா இந்த இன்சூரன்ஸ் பணத்துக்கு முழு உரிமையாளர் யாருன்னா சிக்கந்தர் பீவி, அதாவது இறந்து போன கணவருடைய அம்மா மற்றும் அவருடைய பசங்க 15 வயது பெண்ணும் 15 வயது மகனும் தான். இந்த சையத் அலி பாத்திமா கூட இந்த பணத்துல உரிமை கிடையாது. ஏன்னா அவங்க 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சட்டப்படி அவங்களுக்கு இதுல எந்த உரிமையும் கிடையாது. ஆனாலும் அந்த பசங்களுடைய அம்மான்ற அடிப்படையில வருங்காலத்தில் தன்னுடைய பசங்களுக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அதை அவங்க பாதுகாத்து இருந்திருக்காங்க. ஆனா 2வது கணவரான அக்பர் அலி தன்னுடைய பணத்தாசனால அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்கள தீ வச்சு கொல்ல முயற்சி செஞ்சு அதுல கடைசியா தானும் இறந்து போயிட்டாரு. இந்த சம்பவத்தினால இப்ப யாருக்குமே எந்த பயனும் இல்லை. எஞ்சி இருக்குது அந்த 18 வயது பெண், அவங்க மட்டும்தான் இப்போ அதுக்கு சிகிச்சையில இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பணத்தாசை அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டா எந்த எல்லைக்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 2 சம்பவங்களும் சாட்சி. இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.